ரெண்டு பெண்கள் சேர்ந்து பியர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த பியர் கம்பெனி ஒரு கிராஃப்ட் பீரா இருக்கு. அது ஒரு ஸ்பெஷலைஸ்டா ஒரு பிரீமியம் பீரா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா ஆண்கள் டாமினேட் பண்ணியிருக்கிற அந்த சொசைட்டில இந்த பிசினஸ்ல இரண்டு பெண்கள் பியர் கம்பெனி ஆரம்பிக்கும் போது நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன் அந்த பெண்கள் பியர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தமன்னா அவங்க அப்பா ஒரு பியர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட பொழுது அதற்கு இன்வெஸ்டர் ஆனவர் தான் இன்னைக்கு அவங்களோட பிசினஸ் போட்டியாளர் இருக்காங்க. இந்த மாதிரியான மேல் டாமினேட்டட் அப்புறம் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி பியர் கம்பெனி ஆரம்பிச்சு சக்சஸ் ஆறாங்கன்றது தான் இந்த சீரிஸ். சோனா பாட்டியாவும் டயானா பிரெட்டியும் இந்த படத்துல ரெண்டு பெண்கள் தோழிகளா நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் டயானா பிரெட்டி ஃபைனான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. தமன்னா இந்த பிசினஸ் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷன்ல இருக்கிற ஒரு ஆளு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபண்டு கரெக்ட் பண்றதுலேருந்து ஃபண்டு ஜென்ரேட் பண்றதுலேருந்து இப்படி பல விஷயங்களுக்கு அவங்க போராடி வராங்க. அதுக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் ஃபைனான்ஸ் இல்லாமல் போகுது. இந்த பியர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயம், அந்த பியர் மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த காம்பினேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பையன். கண்டிப்பாக இந்த மாதிரியான கதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ்பியன் கேரக்டரோ ஒரு கே கேரக்டரோ கண்டிப்பாக இருக்கும். அது உங்கள் தம்பியோ அக்காவாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களும் இருக்காங்க. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ரவுடி கேரக்டர் ஒன்று இருக்குது, வித்தியாசமான கேரக்டர். அந்த கேரக்டர்னால வரக்கூடிய விஷயங்கள், இப்படியான ஒரு சின்ன ட்ராமாவும் ஒரு சின்ன சப்டில் காமெடியும் இருக்குது. இந்த சீரீஸ் வழக்கமாக தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அமேசானுக்காக இந்த சீரீஸை. ஆனால் வழக்கமாக இந்த மாதிரி விஷயம்லாம் பிரித்திஷ் நந்தி தான் பண்ணுவாங்க. பிரித்திஷ் நந்தி ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இது ரொம்ப பாஷா, இதோட நல்லா பாஷா பண்ணியிருப்பாங்க. மேபி பட்ஜெட் இவங்களுக்கு முக்கியமான கன்சர்னாக இருந்ததுனால ஏதோ கொஞ்சம் சுருக்கிட்டாங்க போல இருக்கு. ஆன் த ஹோல் இந்த சீரீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓகே, டு சம் எக்ஸ்டென்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரெண்டு பெண்கள் கிராஃப்ட் பியர் தயாரிக்கிறாங்கன்றது ஒரு வாவ் ஃபேக்டராக இருந்தாலும் கூட நடிப்பாக யோசிச்சிங்கன்னா தமன்னா வயசாவது நல்லா தெரியுது. ஆனால் அவன் இளம் பெண்ணாக நடிக்கிறது நமக்கு கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயமா தான் இருக்குது. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் ஒரு பெண் ரவுடியாக வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்குது. அந்த ரவுடிக்கு பின்னாடி இருக்க கதை, அவங்களுடைய பேக் ஸ்டோரி, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த படம், இந்த சீரீஸ் உங்களுக்கு என்கேஜிங்காக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, இந்த பியர் ஃபேக்டரிக்கு பின்னாடி அவரை எதிர்க்கிற அந்த தொழிலதிபர், அந்த தொழிலதிபருக்கும் தமன்னாவோட அப்பாவுக்கும் இருக்கிற முன்கதை, அந்த முன்கதையில் அவர் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் எபிசோடு வருது. அந்த எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக இருக்குது. நல்லாவும் இருக்குது அந்த எபிசோடு. அந்த எபிசோடு தான் நம்ம இத்தனை 7 எபிசோடையும் நம்ம பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கை கொடுக்குது நமக்கு. இல்லைனா இது ஒரு பிளெயினாக யாருக்கும் நடக்கிற கதை மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன் த ஹோல் இந்த சீரீஸ் அமேசானில் நீங்கள் பொழுது போடலாம், தாராளமாக பார்க்கலாம். அது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லாத்துலையும் இருக்குது. இதில் நான் தமிழ்லையும் தெலுங்குலையும் ஓனருக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் அதையும் பார்த்துட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.